கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வரும்பொழுது நாம் பலன் அடைகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவ்வாறாக பலன் அடையும் பொழுது நாம் தேவனுக்கு சாட்சிகளாயிருப்போம். மனுஷ வாழ்விலே நாம் பலன் இருந்தால்தான் ஏதாவது செய்ய முடியும். பலன் இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்திலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே மாம்சீகமான பலன் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலனும் நமக்கு தேவைப்படுகிறது. சாதாரணமாக நாம் சரீரத்தை பலப்படுத்துவதற்கு பலவிதமான ஆகாரங்கள், உணவு வகைகள், எக்ஸசைஸ், இப்படி பயிற்சிகள், இப்படியாக பல காரியங்களை மேற்கொண்டாலும் நம்முடைய பலன், ஆவிக்குரிய பலன் நமக்கு இல்லாவிட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசு பரலோகத்திற்கு போன பிறகு அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அவர்களை பலப்படுத்த வேண்டும். அதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினார். சீஷர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனைவருக்கும் அவருடைய பலன் நமக்கு வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் மிகவும் முக்கியமானவர். நாம் பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:35 தேவ தூதன் மரியாளிடத்தில் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அங்கே அவளுக்கு குழந்தை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒரு குழந்தையை கூட பரிசுத்த ஆவியானவராலே வைக்க முடியும் என்றால் நம்முடைய காரியங்களை அவர் பார்க்க முடியாதா? நமக்கு உதவி செய்ய முடியாதா? நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க முடியும், நம்மை பலப்படுத்த முடியும், நம்மை சுகப்படுத்த முடியும், நம்மை விடுவிக்க முடியும், நம்மை ஆசீர்வதிக்க அவராலே முடியும். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 3 வாசிக்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அங்கே பிச்சை கேட்டுட்டிருந்த முடவனை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலுள்ள வல்லமையினாலே அவன் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கும் கூட அவர் நம்மை சுகப்படுத்த வல்லமையுள்ளவர், அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் அங்கீகரிக்கிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன். நம்முடைய நிலைமைகளை அவர் நன்றாய் அறிந்தவர், ஆனால் அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 இவ்வாறாக பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவர் மனம் பதறுகிறவர்களை திடப்படுத்துகிற தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று. ஹல்லேலூயா. நமக்கு முன்னாக சென்று கோணலான காரியங்களை நமக்காக செவ்வைப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:18 வாசிக்கிறோம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. நாம் அனுதினமும் பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு கிடைக்கும். நாம் எந்த காரியங்களையும் ஜெயமாக செய்ய முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நம்முடைய வாழ்விலே சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய ஆவியை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.